ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமா, இங்க இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலே சொல்லும்போது அவர் அப்போஸ்தலனா இல்லை, அப்பதான் புதுசு, அப்பதான் வந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னதை அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து சொன்னதை பவுல் சொல்றார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. யாரு யாரு யாரை பற்றி சொல்றாரு? பிரஜாதி மக்கள், நாம தான். இப்போ நம்ம யாரும் நினைக்கக்கூடாது, இது எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற எல்லாருக்குமே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். ஃபர்ஸ்ட் அவர்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? பாவ மன்னிப்பு. இப்போ இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லின்னு வந்துட்டு, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன். ஆனா இத அப்படியே நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க வச்சுங்களேன், இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, டு ஓபன் தர் ஐஸ். முதல்ல கண்ணு தான் திறக்கணும்னு இருக்குது. ஆனா தமிழ் பைபிள்ல அது கொஞ்சம் பின்னாடி இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எங்க இருக்குதுன்னா முதல்ல இருக்குது. கண்ணு என்ன செய்யணும்? திறக்கப்பட வேண்டும். இந்த கண்ணு திறக்கப்பட்டாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த கண்ணை திறக்கிறது என்பது ரெண்டு விதமா சொல்லலாம். மாம்ச கண்ணும் இருக்குது, ஆவிக்குறி. இங்க சொல்லப்பட்டது ஆவிக்குறி கண் சொல்ற, மனக்கண். இப்போ மாம்ச கண் நமக்கு இருக்குது, நம்ம பார்க்குறோம், புரிந்து கொள்றோம், எல்லாத்தையும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றன்னா, உங்க கண் எப்படி இருக்கணுமா? கண் எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்க வேண்டும். உங்க கண் வெளிச்சமா இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். இப்ப கண் வெளிச்சம் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் மாம்ச கண்ணை சொல்லவில்லை, மாம்ச கண்ணை சொல்லல, ஆவிக்குரிய கண்களை சொல்லுகிறார். ஆவிக்குரிய கண்கள். அப்ப கண்கள் திறக்கப்படுது. ஏசாயால வாசிக்கிறோம். எதை குறித்து அங்க சொல்றான்னு சொல்லி பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா 35:5. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறந்து போகும். ஆமா, குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவி திறக்கப்படும் இல்லையா? இப்போ அதே ஏசாயால இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 42:6. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இங்க பாருங்க, குருடரின் கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அப்புறம் சிறைச்சாலைக்குள் எங்க இருக்கிறாங்களா அவங்க? எப்படிப்பட்ட சிறைச்சாலை அது? இருளா இருக்குது. இது ரெண்டுமே ஆவிக்குரியதாய் நாம் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய விதத்தில் சிறைப்பட்டவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த கண்ணு திறக்கிறதுக்கு தான் வந்தாரா? மாம்ச கண்ணு திறக்க தான் வந்தாரானா? இல்லை. அப்படி திறக்க வந்தார் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தவனும் குருடன் இருக்கக்கூடாது, எல்லார் கண்ணும் திறந்திருக்கணும். ஒரு சிலர் திறந்தார், கூப்பிட்டவங்களை திறந்தார், அவ்வளவுதான். ஆனா அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய சரீரம் வெளிச்சமா இருக்கு. அதுதான். இப்போ சரீர கண்ணை திறக்கிறது எளிதான காரியம்தான். ஆப்ரேஷன் பண்ணி எதனா பண்ணிக்கிட்டு
சரி பண்ணிடுறான். கண்ணு தெரியாத கூட வேற கண்ணை வச்சு ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனால் இதற்கு வேற வழியே கிடையாது. ஆவிக்குரிய கண்கள் இவர் சொல்றாரு இல்லையா, இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு என்ன சொன்னார், நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு என்ன இப்பொழுது உன்னை அவரிடத்து அனுப்புகிறேன். அப்ப இந்த பவுலை முதல்ல சவுலா இருந்தார், அவரை எதற்காக அனுப்புகிறேன் என்றால் கண் திறக்கப்பட வேண்டும். இப்போ நமக்கெல்லாம் கண்ணு திறந்திருக்குதா? கண்ணு திறந்திருக்குதா? திறந்திருக்கு, கண்ணு திறந்திருக்குது. ஆனால் அடுத்ததே ஒரு விஷயத்தை சொல்றார், அந்த கண் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். ஒன்று புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான கண் அதை தான் திறக்க வந்தாரு அப்படின்னு அங்க யோசிக்க கூடாது. அவருடைய பிரதான நோக்கம் அதுதான். இப்ப அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன சொன்னார்னா, அவருடைய ஆவிக்குரிய கண்களை தான் சொல்றார், சரீர பிரகாரமான கண்ணை குறித்து இங்க பேசல. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் மிக அவசியம் ஆவிக்குரிய கண்கள். சரீர கண்கள் தேவைதான், பைபிள் வாசிக்கிறது, வேலைக்கு போறது வருது எல்லாம் அவசியமான ஒண்ணு. சரி, இப்ப கவனிங்க, இதைவிட மேலாக பிரதானமான நோக்கம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன? அப்ப நம்முடைய நோக்கம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு சொல்லும்போது, நான் எப்படி இருக்கணும்? கண் இறக்கப்பட்ட நிலையிலே காணப்பட வேண்டும். இப்ப இந்த கண் திறக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கணும்ன்றதையும் அவர் சொல்றார், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல திறக்கப்பட வேண்டும், இரண்டாவது அது எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கும். அனைவருக்கு கண்ணு திறந்துச்சு, ஆனா அது எப்படி இல்லை? பிரகாசமா இல்லை. இப்ப பிரகாசமா இருக்குமே, ஆனால் இந்த பிரகாசமான மனக்கண்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும். ஆண்டவராய் கர்த்தர் பேரிலே விசுவாசத்தில் உறுதியா இருக்கும். இப்ப விசுவாசத்தில் உறுதியா இருப்பதின் அடையாளம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தை என்ன செய்வோம்? முழுமையாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிவோம். ஆண்டவரை கர்த்தர் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும்? 100% கரெக்டா இருக்கும், முழுமையான கீழ்ப்படிதல். அததான் இவர் இங்க சொல்றார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்ப யார் முழு மனதோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எல்லா காரியத்திலும் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் முழுமையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதின் அடையாளம் என்னன்னா, திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சிக்க மாட்டோம், திரும்ப பாவம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு எல்லாம் சரியாயிட்டு போவோம், வீட்டுக்கு போனோடனே வேற மாதிரி பேசுவோம், அப்படி இருக்காது. அப்போ அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆகணுமா? பிரகாசமாக வேண்டும். இந்த பிரகாசம் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா, பாவத்தை வெறுத்து விடுகிறது. பாவம் என்பது இருளுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. இருளான வாழ்க்கையை விட்டு என்னை பிரகாசத்துக்கு நேரே, வெளிச்சத்துக்கு நேரே நடத்துகிறதா இருக்கிறது, வெளிச்சமாய் மாற்றுகிறது. இப்ப இதுதான் திறப்பதின் நோக்கம். இப்போ இது இருக்குதான் நம்ம பார்த்துக்கணும். என் கண் திறக்கப்பட்டிருக்குது என்றால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? அதுவும் பிரகாசமாக தான் இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்கும்? கீழ்ப்படிதலோடு இருக்கும். கீழ்ப்படிதலோடு இருக்குது என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட நான் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை முற்றிலுமாய் என்ன செய்தார்? மன்னித்து என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார். அப்ப மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முழுமையா ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, பாவம் என்ற இருளுக்குள்ளே போகாத வாழ்க்கையா இருக்கும். பாவம் என்ற இருளுக்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டேன். கண் திறக்கப்பட்டுச்சு, நான் கீழ்ப்படுகிறேன். அதை இவர் சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக.
பாவ மன்னிப்பை பற்றி கண்ணு திறக்கப்பட்டுச்சு. கண்ணு பிரகாசமாது அடையாளம் என்ன? கீழ்ப்படிதல், விசுவாசம், கீழ்ப்படிதல். அதனால என்ன நடக்குதுன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் சுதந்திரம். என்ன சுதந்திரம் அப்படின்னா தேவனிடத்தில் தைரியமாய் கெட்டி சேருதல். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் என்ன செய்யறேன்னா தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டுமையானால் இந்த கண் திறக்கப்பட்டு விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டதற்குரிய சுதந்திரமாகிய தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறேன். பரிசுத்தம் ஒன்றுதான் தேவன்கிட்ட கிட்டி சேர வைக்குது. நாம் பாவியாயிருந்தாலும் அவர் தேடி வருகிறார். நான் அவரை தேடி போனேன்னா என்ன தேவை இருக்கு? இருதயத்தில் சுத்தம். அதுதான் என்ன செய்யுதுன்னா தேவனை தரிசிக்க வைக்கிறது, காண வைக்கிறது, பார்க்க வைக்கிறது ஆவிக்குரிய விதத்துல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க இருந்தோம்? இருளான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த இருளான சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்யறாரு? கண்ணை திறக்க வைக்கிறார். இல்ல கண்ணை திறக்க, அதுதான் சொல்றார், அதுதான் உன்னை அனுப்பினன்றார். அதன் பிறகு என்ன சொல்ற பாருங்க, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். இப்ப இந்த கண்ணு திறக்கப்பட்டுச்சு, அது பிரகாசமாகும்படி வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. இப்ப அங்க அதன் நிமித்தமாய் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்குது, பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரம். இப்ப தைரியமா இருக்கலாம். சுதந்திரம் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நாம தைரியமா இருக்கலாம் எல்லாவற்றிற்கும். இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல் குடும்பமே பிரச்சனை. அவங்க தேவனோடு நடக்கிறாங்க, முகமுகமா தரிசிக்கிறாங்க, பேசுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படியாமை பாருங்க, வந்தவனுமே ஓடி போய் வழிஞ்சுக்கிறான். இல்ல ஆண்டவர் தேடுறாரு அவங்கள. அப்ப அவங்க இழந்து போனாங்க, தேவ மகிமை இழந்து போயிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா ஒளிந்து கொள்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க ஒளிஞ்சு நிற்கிறோம்ன்றாங்க, மரத்து பின்னால ஒளிஞ்சு நிற்கிறோம். ஏன் எங்க கதை எப்படி இருக்குது? பாவம், மீறுதல், கீழ்ப்படியாமை, இதனாலதான். அப்ப என்ன இல்ல, சுதந்திரத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எங்க பாவம் வருதோ அங்க சுதந்திரம் போயிடுச்சு. சுதந்திரப்பட எப்படி போய் கிட்ட போக முடியும்? போக முடியாது. அப்ப நாம் பெற்றுக்கொண்டதையும் காத்துக்கொள்ளணும், அது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? அப்ப இந்த வேதாகம் நமக்கு மேன்மையானதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. அந்த மேன்மையான வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும். அது தெரியல இல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்போடு நின்று போயிடும். ஒரு குழந்தை 2 ஸ்டெப் தான் நடக்குதுன்னா சந்தோஷப்படுமா? அம்மா 2 ஸ்டெப் தான் நடக்குது, அதிகமாக நடக்காது, திரும்ப கீழே விழுந்துருது அப்படின்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. நல்லா நடக்கணும், நல்லா ஓடணும், நல்லா எல்லாம் செய்யணும். அப்போ ஆண்டவராய் கர்த்தரை தான் விரும்புகிறார். ஆவிக்கிற வாழ்க்கை 2 ஸ்டெப்பு தான். அது பிறகு எங்கடா பார்த்தா ஆளை காணும், திரும்ப எப்படி ஏன் சிக்கி நிற்க வச்சு ஓடு, அப்புறம் இன்னொரு 4 ஸ்டெப்பு, திரும்ப அவ்வளோதான். அது இல்லை இல்ல, அது என்னன்னா இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். அதாவது ஆண்டவர் விட சொல்லிட்டு அப்படியே விட்டுல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் விட சொல்லிட்டு அப்படியே விடல, விட சொல்லிவிட்ட பிறகு ஒன்றை நமக்கு தருகிறார். அதை நான் புரிஞ்சுக்கணும். இருளை நீங்க விட்டுட்ட பிறகு உங்களுக்கு அவர் எதை கொடுக்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கிறார். இப்ப எதுவுமே கொடுக்காம விட்டான்னு உங்களுக்கு பிரச்சனை. திரும்ப அங்க போயிடுவோம், திரும்ப அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன். இப்ப இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு 2 கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் யாரோ ஒருத்தர் இலவசமா கண்ணு கொடுக்குறார், 2 கண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன், நான் ஒருத்தர் கோமால செத்து போயிட்டார், சில அந்த மாதிரி போறவங்க கோமால இருக்கிறாங்கன்னா கொடுப்பான், தானம் பண்றாங்க. அது மாதிரி கொடுத்து 2 கண்ணை வச்ச பிறகு அவர் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அவருக்கு பகல் எது தெரியாது, இருள் எதுவும் தெரியாது, 2க்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா இப்போ கண்ணு வந்த பிறகு அவருக்கு உடனே வித்தியாசம் தெரியும். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் கர்த்தர் வித்தியாசத்தை காமிக்கிறார். நீ இது வரைக்கும் எப்படி இருந்த, இப்ப எப்படி உன்னை எங்க கொண்டு வந்திருக்கிறேன்? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்.
வெளிச்சத்தை பார்க்க வைத்திருக்கிறேன். இப்போ இந்த வித்தியாசத்தை பார்த்த உடனே அவன் வந்து திரும்ப அங்கே போவானா? எனக்கு கண்ணு வேணான்னு சொல்லுவாங்க யாருன்னா? கண்ணெல்லாம் வச்சு பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கண்ணு வேணாம், நான் இருட்டுக்கே போகிறேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதே போலதான் நமக்கு தேவன் இந்த கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறக்க வைத்து அதை பிரகாசமாக்கி எதற்காக வைத்திருக்கிறான்னா, திரும்ப எங்க போகக்கூடாது? இருளுக்குள்ள போகக்கூடாது. இப்ப போனா இந்த கண்ணை கொடுத்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கண்ணு வேணாம், நான் இருட்டே போறேன்னா, இப்போ அந்த கண்ணை கொடுத்த அந்த குடும்பத்தினர் எவ்வளவு வேதனையா இருப்பாங்க. என்னடா உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க மகன் சாக நடந்த, சரி அவரு போய் அந்த கண்ணை எடுத்து ஒன்று கொடுத்து உன்னை பார்க்க வச்சு மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு, இப்போ வேணாம்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரும் அதே மாதிரி தான் வேதனை ஆண்டவருக்கும். உனக்கு ஒரு நல்ல கண்ணை உனக்கு கொடுத்து பார்க்க வச்சு பிரகாசமாக்கி உன்னை இருளிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து திரும்ப நீ கண்ணு வேணான்னு போறியே, திரும்ப இருட்டுக்குள்ள போறியே அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை ஆகி வச்சு பாருங்க. அப்ப நமக்கு அவர் என்ன செய்துகிறானா, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அடுத்தது சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தும் திரும்பும்படிக்கு. சாத்தானுடைய அதிகாரம். இப்போ இருளில் இருக்கிற எல்லாமே எங்க இருக்கிறாங்கன்னா சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அப்ப சாத்தானுடைய அதிகாரம், அவர்கள் அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் சொல்லுவதை அவர்கள் செய்வதை தவிர வேற வழி இல்லை. அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் சண்டை, ஏன் பிரச்சனை, ஏன் நமக்கு சமாதானம் இல்லைன்னா, அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ள போன உடனே அவன் என்ன செய்யறான்? சண்டை பட வைக்கிறான், கோவப்பட வைக்கிறான், ஆத்திரப்பட வைக்கிறான், பிரச்சனை பண்ண வைக்கிறான், எல்லாம் நடக்குது. நீங்க வந்து என்ன செய்யணும்னா, சாத்தானின் அதிகாரத்தில் கீழ் இருக்கிறவர்களை சண்டை போடக்கூடாது. சாத்தான் அதிகாரம் செலுத்தாமது அவங்கிட்ட போய் போராடணும். சாத்தான் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதபடி அவனை துரத்தி விட்டீங்கன்னா இவங்க விடுதலை ஆக முடியும். நாம என்ன நினைச்சிருக்கிறோன்னா, இவங்க தான் நமக்கு எதிரி. எதிரி அவங்க கிடையாது. எதிரி யாருன்னா பிசாசு தான். ஏன்னா அவங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான். அதிகாரம் செலுத்துறவன். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊமை சொல்றார். ஒருத்த வந்து கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கினோடனே அந்த அவன் என்ன செய்யறான்னா, அவனை மன்னிச்சிடார். இவ்வளோ நிறைய கடன்லாம் மன்னிச்சு போயிட்டு வான்றார். இவன் மன்னிச்சு போயிட்டார். போன பிறகு என்ன செய்யறான்னா, இவனுக்கு கொஞ்சம் 100 ரூபாய் வச்சுங்க, குறைவான காசு தான். அதை வந்து கடன் வாங்கினு போய் என்ன செய்யறான்னா, இவன் போய் அவனை திட்டி அவனை போய் ஜெயிலில் போட்டுறான். இது நியூஸ் அங்கே வருது அவருக்கு. என்னன்னா பாவி, உனக்கு இவ்வளோ மன்னிச்சேன் நானே, நீ கொஞ்சம் கூட மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ற, திரும்ப பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டார். பாருங்க, தேவன் நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். அப்போ மன்னிப்பு பெற்ற பிறகு அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் அந்த பணம் வச்சு கடன் வாங்கணும் இல்லையா, அவன் வந்து எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுடான், ஒன்றும் செய்யல. அதே போல இந்த பிசாசுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனை மனக்கண்ணில் திறக்கப்பட்டு மீட்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு அவன் மேலே அதிகாரம் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா, நான் திரும்ப அங்கதான் போவேன், அப்படியே போற வரைக்கும் நான் அதிகாவது போறேன், அவன் சொல்றதான் கேட்க போறேன்னா போ. இல்லை, நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழப் போகிறேன், வெளிச்சத்தான் இருக்க போறேன், என் கண்கள் திரும்ப மங்குற மாதிரி குருடா ஆகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன், பிரகாசமா இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னும் போது அங்க என்ன செய்யும்? எப்பவுமே பிரகாசம் இருக்கும். அவன் தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. அப்போ அவர்கள் எங்க இருக்கிறான்னா, சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறான். இருக்கிறவங்க தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டுமேயானால் அவர்கள் கண்கள் என்ன செய்து திறக்கப்பட வேண்டும். இது நமக்கு திறக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு அமைதியா இருப்பது. என்ன செய்யணும்? நம்முடைய சுத்தி எல்லாம் குருடெல்லாம் இருக்கிறான், ஆவிக்குரிய குருடர்கள். அவங்களுக்கு நாம் சாட்சிய வாழ வேண்டும். அவர்களுக்கு இந்த கண் எப்படி எனக்கு திறக்கப்பட்டது என்பதை சொல்ல வேண்டும். ஒருத்தர் வந்து பயங்கர சுகரில் கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட போது அவர் என்ன செய்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் மருந்து கொடுக்குறாரு. இப்போ சுகர்னா எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்குது. அதை வந்து சாப்பிட்ட உடனே ஒரு வாரத்தில் சரியாயிடுச்சு அவருக்கு. அப்போ என்ன செய்வார்? அவரு என்ன செய்வார்? பார்க்குறவங்களாம் சொல்லுவார், என்ன உங்களுக்கு இப்படி இருக்கு, இழைச்சி போய்க்கிறீங்களே சுகரு. உடனே இந்த மருந்து சொல்லுவார், இந்த இடத்துல நான் போனேன்,
ஒரே வார்த்தை சரியாயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கிறேன். நான் போகிற இடத்துலாம் சொல்லுவேன் நல்லா இருக்கிறேன். யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் பார்க்குறாரோ அவரால் சொல்லாமே இருக்க முடியாது. இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. எப்படின்னா சொல்லணும். அதே மாதிரிதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட இருளின் அதிகாரத்துக்கு நீங்களாகி, பிசாசுடைய அதிகாரம் இல்லை, நீங்களாகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நாம சொல்லாமல் இருக்க முடியாது. நம்மளாலையும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அதுதான் செய்தார். லூக்கா 1:78. லூக்கா 1:78. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். அந்தகாரத்திலும் மரண இருளில், மரண இருள். இப்போ இந்த மரணம் இருள், அந்த மரணம் எப்படி இருளானது, இருளான ஒரு வாழ்க்கை, அதை சொல்றார். அப்படி இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? எதுக்கு வந்தாரா? வெளிச்சம் தரும்படியாய் வந்தார். அவங்க யார் அப்படின்னா குருடர்கள், கண் திறக்கப்படாதவர்கள், ஆவிக்குரிய குருடர்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செயல்பட முடியாதவர்கள். அவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாய் அவர் என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார். நம்ம வேற மாதிரி யோசிக்கக்கூடாது. யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஏன் இதை தொடர்ந்து சொல்றாரு? தொடர்ந்து சொல்றாரு அடிக்கடி. நான் தான் வெளிச்சம்ன்றாரு, நீ இருள் நடக்கூடாது என்றாரு. இல்லை, அதாவது மறுபடியும் அப்படின்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். மறுபடியும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் திரும்ப சொல்றேன். இல்லை, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறேன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளிலே நடவாமல் அப்பனா இயேசுவினிடத்தில் இயேசுவை பின்பற்றாத எல்லாருமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இருளில் தான் இருக்கிறாங்க. அவங்களே தெரியல இருளில் இருக்கிறோம் என்று தெரியல. ஆனா வெளிச்சத்தை அறிந்து கொண்ட பிறகுதான் இவ்வளவு நாள் நான் இருளில் இருந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அது வரைக்கும் புரியாது. இருளில் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும்? வெளிச்சமாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது தான் அவங்களுக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆமா, இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவர்கள் பிரகாசமாய் இராதபடிக்கு. இந்த இந்த பிரகாசம் எது பிரகாசமாக்கிறதுனா சுவிசேஷம். சுவிசேஷமானது எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒளியை கொண்டு வருகிறது. அந்த ஒளி, அந்த சுவிசேஷம் வரும்பொழுது பாவ இருளிலிருந்து அவன் என்ன செய்யறானா வெளிச்சத்துக்கு நேர வருகிறான். கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறான். அப்ப சுவிசேஷமானது எப்படிப்பட்டது என்றால் ஒரு விளக்கை போல் இருக்கிறது. ஒரு விளக்கு, லைட் மாதிரி இருக்குது. அது ஒரு பாவ இருளில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வெளிச்சமாகி சுவிசேஷமாகி வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ அவங்ககிட்ட இருக்கிற இருள் போயிடுச்சு. இப்போ அவங்க அதுதான் சொல்றாரு அவரு, இப்படி அவன் வெளிச்சத்தில் வரக்கூடாது என்பதற்காக இப்பிரபஞ்சத்தின் தேவனா அவர் என்ன பண்ணிக்கிற மனக்கண்களை குருடாக்கினான். எல்லாரும் குருடாக்கிதான் இருக்கிறான். இப்ப இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து வெளியே வரணும். சுவிசேஷம் ஒன்றே அவர்களை பாவ இருளிலிருந்து வெளியே என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். சுவிசேஷம் தான். அதான் இது எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு,
தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். கிறிஸ்துவனுடையது. இப்போ நம்ம கதைலாம் சொல்லி ஒன்றும் நடக்காது. கிறிஸ்துவனுடையது. அந்த கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பாவத்திலிருந்து மீட்கிறான், வெளிச்சத்தில் நடக்க வைக்கிறான், நம்மை இருளிலிருந்து பாதுகாக்கிறான், நம்மை பிரகாசமாய் வைத்திருக்கிறார் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு இருளான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 Thessalonians 5:5 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமா, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர் அல்லவே என்று சொல்கிறார். நாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம். வெளிச்சம் யார்? கிறிஸ்து. பகலுக்குரியவர்களா இருக்கிறோம். அப்போ இங்க இது நமக்கு தெரியணும். என்ன தெரியணும்? நான் இருட்டா இருந்தேன், பிசாசு என்னை குருடாக்கி வச்சிருந்தான், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன், கண்ணு திறக்கப்பட்டுச்சு, நான் என்னை பிரகாசமாய்கொண்டே இருக்கணும். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம், அதுதான் அதை நிலைத்திருத்தல். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல அங்கேயே நிற்கணும், திரும்ப இருட்டுக்கு போயிடக்கூடாது. என்னுடைய இடம் எது அப்படின்னா, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல, அதான் என் இடம். அந்த இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லை, இருடுக்கான இடம் இங்கே தானே இருக்குது, இடம் இருக்குது அங்க. ஆனா என் இடம் அது இல்லை. என் இடம் இதுனா பிரகாசிக்கிற இடம். அதை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனா எங்க போயிடலாம்? இருட்டுக்குள்ள போயிடலாம். இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போனா எங்க போயிடும்? இருட்டுக்கு போயிடும். ஆனா இல்லை, நான் அங்க போக விரும்பல, இதே இடத்தில் நிற்க விரும்புகிறேன். அதான் இங்க சொல்றார், நீங்க எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளார் அல்லவே. அப்படின்னா நீங்க இந்த இடத்தா நிக்கணும். எந்த இடம்? அந்த 12 மணி வெயில் இது பாருங்க, அந்த இடத்தா நிக்கணும். நீங்க அங்க இரவுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ இதை பற்றி நான் பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பேசினோம். இல்லை, பைபிள் ஸ்டடியில் சில மாதத்துக்கு முன்பாக இதுக்கு அது 2-3 மாதம் போச்சு. ஒரு தெளிவான விளக்கங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அதை பேச முடியாது. இந்த இடத்துல நாம் அதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நான் இரவுக்கும், அதை சொல்ற பாருங்க, இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான் அல்லவே. அப்படின்னா இரவு வாழ்க்கை எனக்கு இல்லை, இருளுக்குள்ள வாழ்க்கை இல்லை. எங்க நிற்க போறேன்? பகல், அந்த சூரிய பிரகாசம், அதே இடம் தான் என்னுடைய இடம். நாம் அதை விட்டுட்டு போகலாம், இருட்டுக்கு தான் போயிடணும், பாவம் அது போயிடணும், போக மாட்டேன் அப்படி நிற்கும்போது நமக்கு என்ன செய்யுது? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிறோம். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர். நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமா, அந்நிய நுகம் அப்படின்னும் போது இந்த திருமணத்தை பற்றி தான் பேசுறாரு. ஃபுல்லா திருமணத்தை பற்றி தான் பேசுகிறாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இருள். நீ அங்கே போய் மாட்டிக்கின அப்படின்னா அவ்வளோதான். இருளுக்குள்ளே போயிட்ட அப்படின்னா, அந்த இருளுக்குள்ளே போயிட்டு வெளிச்சமாக வாழ முடியுமா? அப்படின்னா வாழ முடியுமா? இருள போய் கண்ணை திறந்து பார்த்தா கூட என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். என்னதான் கண்ணை மூச்சு பார்த்தாலும், கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அங்கே இருட்டு தான் இருக்கும். அங்கே போயிட்டு நீ வெளிச்சத்தை தேடலான்னா தேட முடியாது. அப்போ அங்கே போய் அங்கே தான் சொல்கிறார், அது ரெண்டுத்துக்குமே என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, ஐக்கியமே இல்லை. அப்புறம் அங்கே போய் ஐக்கியம் வச்சுக்கின்னு என்ன இருட்டாகுது அப்படின்னா, இருட்டு தான் இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. இருட்டை அனுபவிக்க வேண்டியது தான். அங்கே போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவர் பார்த்து ஏன் இப்படி கேட்க முடியாது? நீ இருட்டில் வந்துட்ட, அப்புறம் இப்போ இருட்டாகுதுன்னு நான் என்ன பண்ணுறது? இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, எபேசியர் 4:18 வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய். ஆமா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. புத்தி ஜாகிரதையா இருக்கணும். புத்தி என்ன செய்யுது? வேற மாதிரி வேலை செய்யுது. புத்தி கெட்டு போயிடுச்சுன்றான். தப்பா என்ன செஞ்சுட்டான்? புத்தி கெட்டு போயிடுச்சு.
இப்போ அது என்ன செய்யணும்? கெட்டு போயிடுச்சுன்னா கடையில் கொடுத்து சரி பண்ணணும். ஆண்டவர் தான் கொடுக்கணும். புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா அங்கே வந்துடும். இந்த ஆவிக்குரிய எல்லா காரியங்களும் நீங்கள் வேறு எங்கே போய் சரி பண்ணவே முடியாது. இருதயம் கெட்டு போனாலும் சரி, புத்தி கெட்டு போனாலும் சரி, கண்ணு கெட்டு போனாலும் சரி, இல்லை வாய் கெட்டு போனாலும் சரி, காது கெட்டு போனாலும் சரி, எது கெட்டு போனாலும் எல்லாம் ஆவிக்கிறது. எங்கே வரணும்? ஆண்டவர்கிட்ட தான் வரணும். ஆண்டவரே இது கெட்டு போயிடுச்சு, சரி பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவார்? சரிப்படுத்துவார். இது என்ன பண்ண? அந்தகாரப்பட்டு, அதுவும் இருட்டு புத்தியில் என்ன செய்து அந்தகாரம் வந்துச்சு. ஆண்டவர் என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்த வேண்டும். 5:8 வாசிங்க. அதில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமாம், இதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் அப்படி இருந்தீங்க, இப்போ யார் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்போ வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் எப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுதல். நான் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னா, வெளிச்சத்தில் நடக்கும்போது தான் நம்மை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? வெளிச்சத்தின் பிள்ளை நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்ல முடியும். நாம் எல்லாம் செஞ்சு நிற்கிறோம் வச்சுங்களேன், எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே சொல்ல முடியாது. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதின் அடையாளம் என்ன அப்படின்னா, வெளிச்சத்தில் நடக்கிறேன், வெளிச்சத்தை காத்து கொள்ளுகிறேன், இருளை விரும்பவில்லை. இந்த வெளிச்சம் பரிசுத்தம், இருள் பாவம். இருள் பாவத்துக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது, வெளிச்சம் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த வெளிச்சத்தை நடப்பது என்றால் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஜீவியம், இந்த சுவிசேஷ ஒளியிலிருந்து எல்லாம் வருது இல்லையா? தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அப்படியே வருது. இது எல்லாவற்றையும் நடக்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை நான் செய்கிறேன். ஜபம், வேத தியானம், இல்லை தேவ சமூகத்தை காத்திருக்குதல், தேவனுடைய சத்தத்தை கேட்குதல், நமக்கு வருகிற சோதனையை மேற்கொள்ளுதல், ஜெயிக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலும். அப்படியே தொடர்ந்து செய்யும் பொழுது வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இருள் ஆகிய பிசாசு என்ன பண்ணுவான்? அவனும் கொஞ்சம் எதனா வேலை செய்வான். அப்படி வேலை செய்யும்போது என்ன செய்யணும்? இல்லை 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 நான் அங்கே வர முடியாது, நான் அங்கே தான் வந்தேன், திரும்ப அங்கே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை இருளுக்குள்ளே போக வைக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. இருளுக்குள் போக வைக்கிற எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு அனுமதிக்கவே கூடாது. இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. வேணாம். நம்ம இருளுக்குள்ளே அது நடத்திவிடும் என்ற ஒரு அவேர்னஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். இது என்னை ஏமாற்றி விடும். இப்போ கட்டாயம் தெரியும், தெரியாதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அங்கேருந்து நான் வந்தோம். இருளிலேருந்து வந்த ஆளுக்கு இருளை பற்றி தெரியுமானா? தெரியும். அந்த காலத்தை வந்த ஆளுக்கு அந்த காலத்துக்கு தெரியுமானா? கட்டாயம் தெரியும். உடனே தெரியும், இருட்டு இது வேணாம், நான் வெளிச்சத்தை விட்டு வெளியே வர முடியாது. பிசாசு நீ வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது, புரியுதுங்களா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இருளுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க அதிகாரம் செலுத்துவான். அவன் அதிகாரம் செலுத்துவான். உங்களை என்ன வேணா செய்ய வைப்பான். உங்களால் ஜாம் பண்ண முடியாமல் ஆக்கிடுவான், பைபிள் வாசிக்க விடாமல் ஆக்குவான், சபைக்கு போக விடாமல் ஆக்குவான், எல்லாம் செய்வான். ஏன் முடியல இன்னைக்கு? ஏன் ஆண்டவர் தேட முடியல அப்படின்னா, அந்த இருளுக்குள்ளே போய் மாட்டிடும். மாட்டின பிறகு யோசிக்கவே முடியல, யோசிக்க வைக்க விட மாட்டான், வேதத்தை எடுக்கவே விட மாட்டான். அப்படியே நீங்கள் எடுத்து திறந்து பாருங்களேன். என்ன ஒருத்தங்க சொன்னாங்களாம், கிறிஸ்மஸ் சர்வீஸ்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நல்லா தூங்கினேன். எப்படி இன்னைக்கு நல்லா இருந்ததா? ஆறாவது நல்லா இருந்தா? நல்லா இருந்தது. என்ன எப்படி நல்லா இருந்தது? இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இரவு முழுசும் நல்லா தூங்கினேன் நான். பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம். சந்தோஷமாக சொல்கிறாங்களாம் அதை. அப்படியே இருக்கிறாங்க. அவங்க என்ன நடந்ததே தெரியாது, ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும்? நல்லா தூங்கு, மகிழ்ச்சியாகுது. இல்லை பைபிள் எடுக்கும்போது உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். யார் ஆசீர்வாதம்? என்ன வரும்? கொட்டாய் வரும். தூக்கமாகுது, மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் எடுத்தால் வேலை வந்துடும், திறக்கவே முடியாது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுது. இது ஒரு ஆவி, அது
கனநித்திரை ஆவி. செய்தி கேட்கும்போது தூக்கம் வரும், செய்தி கேட்கும்போது தான் தூக்கம், மற்ற தூக்கம் வராது. இப்போ பெண்கள் சபையில் முக்காடு போடணும். இந்த முக்காடு ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது. ஏன் முக்காடு போட்டு தூங்கிடலாம், தெரியாது யாருக்கும். அதான் சில சபையில் முக்காடு போட வேணான்றாங்க பொழுது. சில பேர் முக்காடு சில ஆளுங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறான். முக்காடு போடணும்னு முக்கியம் கிடையாது, அது என்ன முக்கியம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிட்டோம். ஆனால் முக்காடு போடுறது வேத ஒழுங்கு. ஆனால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, தவறாக பயன்படுத்திக்கூடாது. இல்லை, எல்லாமே அப்படி பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஒரு காரியமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை பிசாசு என்ன பண்ண வச்சுக்கிறான். கர்த்தர் நல்லவர். அதனால இந்த தூக்கம் வருது அப்படின்னா வேலை செய்யறான்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்ய, எழுந்து நடக்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் பைபிள் வாசிக்க, கொஞ்ச நேரம் நான் ஜாம் பண்ணோம். தீர்மானத்தோடு இருங்க. உங்களை வெளிச்சத்திலே தேவன் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தில் வந்த பிறகு ஒரு ஆளும் மீண்டும் இருளுக்குள்ளே போவதற்கு தேவன் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. ஆண்டு விரும்பவே மாட்டார். எப்போதும் அவர் வெளிச்சத்தை கொடுத்த பிறகு அந்த வெளிச்சத்தை அவர் திரும்ப என்ன செய்ய மாட்டார், எடுக்கவே மாட்டார், விரும்பவே மாட்டார். வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் இருக்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கர்த்தர் முதல்ல கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இந்த கண் திறக்கப்பட்டதினால பாவ மன்னிப்பு, விசுவாசம் வந்துச்சு, பாவ மன்னிப்பு, அப்புறம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அதான் சுதந்திரம். எனக்கு பரிசுத்தம் தான் ஒரு பெரிய சுதந்திரம் வைத்திருக்கிறான். அடுத்தது பார்த்தோம், இருளிலிருந்து வெளிச்சத்து வந்தோம். பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோ காரியங்களை ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறான். முடிச்சிடறேன். ஜெபிப்போம். இதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்தினோம். இந்த வேலையிலும் கூட எங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய கிருபையில் பிரசன்னத்துக்கு நாங்கள் வரும்படியாய் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்பட்டதின் நிலையிலே ஒவ்வொரு வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட்டது அடையாளம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேரே அந்தகாரத்தின் பிசாசுடைய அடிமைதன் அந்தகாரத்திலிருந்து அதிகாரத்தில் விடுவிக்கப்படுகிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நடத்த முடியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையில பிரசன்னமோடு நடத்த முடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதம் வர தடைப்பட்டவர்கள் ஆண்டு கொண்டு வாங்க. விசேஷமோட பிரயாசங்களை வாங்கி ஆசீர் நாமத்தை மேம்படுத்தும் பலனை தாங்க. ஆண்டவரே, எல்லா துதியான மகிமை மேன்மை யாவற்றும் மிருக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நம்பிக்கை பிதாவே, ஆமென்.